இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருத்தூதர்களான பேதுரு, பவுல் இரண்டு திருத்தூதர்களுடைய விழாவை ஒரு சேர ஒன்றாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருச்சபையினுடைய இரு பெரும் தூண்களாக கருதப்படுகின்ற புனித பேதுரு, புனித பவுலுடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு புனிதர்களையும் எடுத்து பார்த்தால், திருத்தூதர்களையும் பார்த்தால், ஒருவருக்கொருவர் சம்பந்தமே இல்லாத ஒரு உறவுகளை வைத்திருப்பார்கள். பேதுரு ஒரு வயது முதிர்ந்த ஒருவர், ஆனால் பவுல் ஒரு நடுத்தரமான ஒரு இளைஞராக இருந்தவர். பேதுருக்கு எழுத படிப்பதற்கு படிப்பறிவு எதுவுமே தெரியாத ஒருவர். ஆனால் பவுல் அந்த யூத மக்களுடைய சட்டங்களை முழுமையாக கற்று தெரிந்தவர். பேதுரு மீன் பிடிக்கின்ற ஒரு தொழிலை செய்தவர். பவுல் அந்த அரசு அலுவலகத்திலே அவர் பணி செய்து கொண்டிருந்தவர். பேதுரு ஆண்டவர் இயேசுவோடு ஒன்றாக அவருடைய பயணங்களில் ஒன்றாக இருந்தவர். கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் இயேசுவை, விண்ணகத்திற்கு செல்லுகின்ற வரை ஆண்டவர் இயேசுவை முகமுகமாக தரிசித்தவர். ஆனால் பவுல் ஆண்டவர் இயேசுவை ஒருபோதும் அவர் பார்த்ததே கிடையாது. இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த பொழுது ஒருபோதும் அவரை பார்த்தது கிடையாது. ஆனால் கடைசியாக ஆண்டவர் இயேசுவால் அவர் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவை பார்க்கின்றார். இப்படி இந்த இரண்டு நபர்களும் ஒன்றுக்கும் ஒன்றும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலையிலே வாழ்ந்தாலும் அவர்களுடைய விழாவை ஒரு சேர ஒன்றாக நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எதற்காக இந்த இரண்டு நபர்களையும், இந்த இரண்டு திருத்தூதர்களையும் நாம் ஒரு சேர ஒன்றாக கொண்டாடுகிறோம் என்றால், அவர்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப அவர்கள் உண்மையாக வாழ்ந்தார்கள். என்னதான் பேதுரு ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பாடுகளுக்கு முன்பாக 3 முறை அவர் மறுதளித்தாலும், நான் தவறு செய்துவிட்டேன், உண்மையாக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கின்ற நிலையில் நான் தவறு செய்துவிட்டேன் என்று முழுமையாக உணர்ந்தார். அவர் உணர்ந்ததால் தான் திரு அவைக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். அதே போன்றுதான் பவுலும் தொடக்கத்தில் யார் யாரெல்லாம் கிறிஸ்தவர்களை பின்பற்றினார்களோ அவர்கள் அனைவரையுமே கொன்று அழிக்க வேண்டும் என்று அனைவரையுமே கொலை செய்தார். அந்த தமஸ்கு நகருக்கு செல்லுகின்ற போது உயிர்த்த ஆண்டவர் அவரை ஆட்கொண்டதால் அவர் முழுமையாக இயேசுவினுடைய அந்த இறை அழைப்பை ஏற்று அதோடைய தனக்காக தன்னுடைய உயிரையும் அவருக்காக தருவதற்கு முழு முதலாக இறை பணியை செய்தவர். இந்த இரண்டு நபர்களும் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி வரை தான் பெற்றுக்கொண்ட அந்த அழைப்புக்கு ஏற்ப உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் அனைவருமே அழைப்பை பெற்றிருக்கின்றோம். இறை அழைத்தல் என்பது வெறும் குருக்களுக்கான ஒன்று, இல்லை அருள் சகோதரிக்கான ஒன்று என்று நாம் பல சமயங்கள் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக அது கிடையாது. இறை அழைத்தல் என்பது அனைவருக்குமே இருக்கின்ற ஒரு இறை அழைத்தல். யார் யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே இறைவனுடைய அழைப்பை பெற்றவர்கள். குடும்ப பணியில் செய்கின்ற போது கணவர் என்ற ஒரு நிலையில் இறை அழைப்பை பெற்றவர்கள், மனைவி என்ற ஒரு நிலையில் இறை அழைப்பை பெற்றவர்கள், பிள்ளைகள் என்ற நிலையில் அவர்கள் இறை அழைப்பை பெற்றவர்கள், சமுதாய பணி செய்கின்ற ஆசிரியர்களும் இறை அழைப்பை பெற்றவர்கள், அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிறவரும் இறை அழைப்பை பெற்றவர்கள். இப்படி அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணியையும் இறை அழைத்தல் இருக்கின்றது. இறைவனுடைய அழைப்பை முன்னிட்டு தான் அவர்கள் அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியை நாம் பெற்றுக்கொண்ட அந்த இறை அழைத்தல் பணியை முழுமையாக நாம் செய்கின்றோமா? அப்படி முழுமையாக நாம் செய்கின்றோம் என்றால் கடவுளுக்கு ஏற்ற ஒரு திருத்தூதர்களாக வாழ்ந்தவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்பதுதான் உண்மை. பல சமயங்களில் நாம் நம்முடைய கடமையிலிருந்து நாம் தோய்வு அடைந்து விடுகிறோம். ஏதாவது ஒரு சின்ன இடர்பாடுகள் அதில் வருகின்ற போது முழுமையாக நாம் தோய்வு அடைந்து விடுகிறோம். குடும்ப வாழ்க்கையில் வருகின்ற சில சிக்கல்களும் சில பிரச்சனைகளும் வருகின்ற போது, ஏண்டா கல்யாணம் போனோம், எதுக்கடா வந்தோம், எதுக்கடா குழந்தை பிறந்துச்சு, இப்படிப்பட்ட நிலைக்கு நாம் ஆளாகி விடுகிறோம். அதே ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கின்ற போது அங்கு ஏற்படுகின்ற ஒரு சிறு சிறு சிக்கலுக்காக, எதுக்காக இந்த வேலைக்கு வந்து சேர்ந்தோம், பேசாமல் வேலைக்கு வரவே தேவையில்லை, வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு போகலாம், இப்படிப்பட்ட மனநிலைகள்லாம் இருக்கிறது என்றால் நாம் பெற்றுக்கொண்ட அந்த அழைப்பை இன்னும் உணரவில்லை என்பதுதான் அர்த்தம். ஒவ்வொருவருமே அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்றால்
அந்த அழைப்பு ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு கடவுள் எனக்கு இந்த அழைப்பை தந்திருக்கிறார். நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் என்றால் அந்த மருத்துவ நிலைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு காவலராக இருக்கிறேன் என்றால் அந்த காவலர் என்ற நிலைமைக்கு கடவுள் எனக்கு ஏதோ ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கணவராக இருக்கிறேன் என்றால் என்னுடைய குடும்பத்திலே ஒரு அழைப்பை நான் பெற்றிருக்கின்றேன். என்னுடைய மனைவியின் பிள்ளைகள் நான் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும்? இறைவனுடைய அழைப்பை நான் எப்படி என்னுடைய குடும்பத்தில் செயல்படுத்த வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி உணர்கின்ற போதுதான் கடவுளுக்கு ஏற்ற ஒரு சீடராக நம்மால் வாழ முடியும் என்பதை இன்றைய திருவிழா நமக்கு தெளிவாக நினைவுபடுத்துகிறது. எனவே அன்புக்குரியவர்களை, தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் இறைவனிடம் வேண்டுவது, நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பை முதலிலே உணருவோம். அதன் பிறகு அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதற்கான அருளை வேண்டி தூய ஆவியார் வழியாக மன்றாடுவோம்.